அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் அவர் பிபவர்எஸ் மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்டிடியூட். இன்னைக்கு உங்களுக்குலாம் என்ன நான் சொல்ல போறேன்னா, உணர்ச்சிக்கு முதலிடம் கொடுக்காமல் உழைப்புக்கு முதலிடம் கொடுத்தால் வாழ்க்கை உன்னதமாக இருக்கும். ஓகேவா? சரி, நம்ம அப்ப என்ன பண்ணணும், உழைப்பை தான் நம்ம மெஜாரிட்டியா எடுத்து ஒர்க் பண்ணணும். சரியா? அந்த மாதிரி வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா ஒவ்வொரு டைமும் நம்ம ஒவ்வொரு வெரைட்டி ஆஃப் ப்ராப்ளம் போடுறோம் இல்லையா, அதில் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா போட்டு பாருங்க. சரியா? போட்டு பார்க்கணும், அதுதான் இம்பார்ட்டன்ட். சரி, பாருங்க, இன்னைக்கு நான் டே 12க்குள்ள போறோமா. நம்ம எய்ம் என்னது, 25 கொஸ்டினுமே அட்டென்ட் பண்றது தான். சரி, என்ன டாபிக்ல இருக்கோம், ரேஷியோ அண்டு ப்ரப்போர்ஷன்ல தான் இருக்குமா. இன்னைக்கு ப்ராப்ளம் 111 to 120. சரி, ப்ராப்ளம்குள்ள போகலாமா? ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க, என்ன சொல்லியிருக்காங்க. Party wants to buy 5 balls. அப்போ அவங்க எத்தனை பால் வாங்க போறாங்க, 5 பால் வாங்க போறாங்க. A box contain 12 balls. ஒரு பாக்ஸ்க்குள்ள எவ்வளவு இருக்கு, 12 balls இருக்கு. With a price of 180. அந்த பாக்ஸோட பிரைஸ் என்னது, 180. அப்போ 12 பால் ஒரு பாக்ஸ்ல இருக்கு. அதாவது ஒரு பாக்ஸ்ல எத்தனை பால் இருக்கு, 12 பால்ஸ் இருக்கு. இந்த 12 பால்ஸுமே இதோட ரேட் என்னன்னா 180. அதான் அவங்க கொடுத்துருக்காங்க. நம்ம எவ்வளவு பால் வாங்க போறோம், 5 பால்ஸ் தான் யாரு பாடி வாங்க போறாங்க. சரியா? இதான் நம்ம வாங்க போறது. சரி, அடுத்து என்ன क्वेश्चन கேக்குறாங்க. வாட் இஸ் த அமௌண்ட் ஹஸ் பாரி டு paid for 5 balls. அப்பனா அவங்க 5 பாலுக்கு எவ்வளவு காசு கொடுத்திருப்பாங்க அப்படிங்கறத क्वेश्चन. நல்லா क्वेश्चन அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இருக்கிற क्वेश्चनக்கெல்லாம் நம்ம வேர்டிங் ப்ராப்ளம்லாம் என்ன பண்ணணும், क्वेश्चन நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா போதும். ஆன்சர்லாம் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும், ஸ்டெப்ஸ் எல்லாம் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். क्वेश्चन புரிஞ்சுக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் நம்ம எப்படி கான்சென்ட்ரேஷன் பண்ணி பண்ணணும், அவ்வளவுதான். சரியா? சரி, இங்க பாருங்க, என்ன சொல்லிருக்காங்க, ஒரு பாக்ஸ் இருக்கு, அதுல 12 பால்ஸ் இருக்கு. அந்த மொத்த ரேட் 180 சொல்லிட்டாங்க. நம்ம வாங்க போறது 5 பால். அப்ப என்ன பண்ணணும், 12 பால்ஸ்க்கு 180னா 5 பாலுக்கு எவ்வளவுன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அப்ப 12 பால்ஸ்ங்கிறத முதல்ல சிங்கிள் பாலுக்கு எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சிட்டா ஈஸி இல்லையா? அப்ப 12 பால் 180னா அப்போ ஒரு சிங்கிள் பாலோட ரேட் எவ்வளவா இருக்கும், 180/12 தானே. இதானே ஒரு சிங்கிள் பாலோட ரேட்டு. சரி, அப்பனா நம்ம 5 பால்ஸ்க்கு எவ்வளவு கிடைக்குதுன்னு ஈஸியா 5 ஆல மல்டிபிள் பண்ணாலே 5 பால் கிடைச்சிரும் இல்லையா? இதை இங்கே சிம்பிளிஃபை பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஏன்னா நம்ம அடுத்தது மல்டிபிள் பண்ண போறோம். அதனால மல்டிபிள் பண்ணி அப்படியே ஓவராலா நம்ம டிவைட் பண்ணி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ சிங்கிள் பாலுக்கு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ 5 பாலுக்குனா 5 ஆல மல்டிபிள் பண்ணணும். அப்போ 5 பாலுக்கு உங்களுக்கு என்ன கிடைக்கும், 180/12 into 5. அவ்வளவுதான். சரியா? இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாமா? சரி, இப்போ சிம்பிளிஃபை பண்ணா என்ன வரும், இது 6 ஆல பண்ணலாமா. 6 ஆல பண்ணா இங்க 6 2s are 12, மேல 6 3s are 18, மீதி 0 கிடைக்கும். இப்போ 2 ஆல பண்ணலாமா, பண்ணா 15. அப்போ 15 into 5, அதான் உங்க 5 பாலோட ரேட். அப்போ 15 into 5 5 5s are 25க்கு பேலன்ஸ் 2. அப்போ 5 7. அப்போ 5 பாலோட ரேட் என்னது உங்களுக்கு, 75. அவ்வளவுதான். புரிஞ்சுச்சா? சரி, எங்க இருக்கு, இதுதான் நம்மளுடைய ஆப்ஷன். கிளியரா இருக்கா? மொத்த பாலுக்கு அவங்க கொடுத்துட்டாங்க, மொத்த ஐட்டம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஐட்டம்க்கு எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணும். அதுதான் எல்லாமே, இது மட்டும் தான் மேஜர் திங். அதை வச்சுதான் எல்லா ப்ராப்ளமும் அந்த ஐடியா வச்சுதான் பேஸ்ட் ஆகும். ஓகேவா? சரி, செகண்ட் ப்ராப்ளம் போய்க்கலாமா? ஓகே, இப்போ செகண்ட் ப்ராப்ளம் பாருங்க. என்ன சொல்லிருக்காங்க, a heater uses 3 units of electricity in 40 minutes. ஒரு ஹீட்டரை யூஸ் பண்றாங்க, எவ்வளவு, 40 minutes. 40 minutesல எவ்வளவு யூனிட்ஸ் போயிருக்கு, 3 யூனிட்ஸ் போயிருக்கு. ஓகேவா? ஒரு எலக்ட்ரிசிட்டிக்கு எவ்வளவு, 40 minutesல 3 யூனிட்ஸ் போயிருக்கு. அடுத்து என்ன क्वेश्चन கேக்குறாங்க, how many units does it consume in 2 hours. இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா எனக்கு 2 hoursல எவ்வளவு யூனிட்ஸ் தேவைப்படும், எவ்வளவு யூனிட்ஸ் முடிஞ்சிருக்கும்னு கேக்குறாங்க. அதுதான் क्वेश्चन. அப்ப பாருங்க, 40 மினிட்ஸ்க்கு இது 2 ஹவர்ஸ்க்கு எவ்வளவுன்னு கேக்குறாங்க. அதாவது 40 மினிட்ஸ்க்கு எனக்கு எவ்வளவு ஆயிருக்கு, 3 யூனிட்ஸ் ஆயிருக்கு. ஓகேவா? क्वेश्चन என்ன கேக்குறாங்க, அப்பனா எனக்கு 2 ஹவர்ஸ்க்கு எவ்வளவு யூனிட்ஸ் ஆயிருக்கும், அதுதான் क्वेश्चन. அப்ப ஹவர்ஸ் நம்ம இது மினிட்ஸா மாத்திக்கலாமா, மினிட்ஸா மாத்திட்டா ஈஸியா இருக்கும் இல்லையா? அப்போ ஹவர்னா என்னது, 60 ஆல மல்டிபிள் பண்றது இல்லையா? அப்போ இது என்னது உனக்கு 120 minutes. ஓகேவா? அப்போ 120 மினிட்ஸ்க்கு எவ்வளவு யூனிட்ஸ்
ஆகுதுன்னு கேட்குறாங்க. அவ்வளோதான். நான் ரெண்டும் ஒரே யூனிட்ஸாக மாற்றிக்கிட்டேன். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. சரியா? யூனிட்டா. சரிங்க பாருங்க. அப்போ 40 மினிட்ஸுக்கு 3 யூனிட்டு, 120 மினிட்ஸ்க்கு எவ்வளோன்னு கேட்குறாங்க. லாஸ்ட் ப்ராப்ளம் மாதிரி தான். என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் சிங்கிள் மினிட், ஒரு மினிட்டுக்கு எவ்வளோ யூனிட் தேவைப்படுதுன்னு கண்டுபிடிச்சாலே போதும். அப்போ இதுல இருந்து பாருங்க, ஒரு மினிட் எவ்வளோ வரும் உங்களுக்கு? அப்போ மினிட்ஸ் ஈக்குவல் டு 3/40. புரிஞ்சுச்சா? 3/40 மினிட்ஸ் தானே வரும் 1 மினிட். புரிஞ்சுச்சா? அந்த 40 ஜஸ்ட் அந்த பக்கம் எடுத்துக்கிட்டேன். 1 மினிட் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணணும், 120 மினிட்ஸ் தேவைப்படுது. அப்போ என்ன பண்ணணும், 120ஆல மல்டிபிள் பண்ணணும் போத் சைடு. அப்போ என்ன வரும், 120 மினிட்ஸ்க்கு எவ்வளோ கிடைக்கும்னா எனக்கு 3/40 இன்ட்டு 120. ஓகேவா? சரி, இப்போ 0 0 கேன்சல் ஆயிடுமா? 4ஆல மல்டிபிள் பண்ணா 4 3s are 12. அப்போ என்னது 9. அப்போ உங்களுக்கு எவ்வளோ யூனிட்ஸ் தான் தேவைப்படும்? 9 யூனிட்ஸ் தான் தேவைப்படும் 120 மினிட்ஸ். 120னா 2 ஹவர்ஸ்க்கு. புரிஞ்சுச்சா? அப்போ 2 ஹவர்ஸ்க்கு 90 யூனிட்ஸ். சரி, இதுதான் ஆன்சர். புரிஞ்சுச்சா? என்ன பண்ணியிருக்கானே, ஒரு சிங்கிள் மினிட்ஸ்க்கு எவ்வளோ தேவைப்படுதுன்னு கண்டுபிடிச்சாலே போதும். சரி, அடுத்தது தேர்ட் ப்ராப்ளம் போலாமா? ஓகே, தேர்ட் ப்ராப்ளம் பாருங்க. A person reads 20 pages in 2 hours. ஒரு பர்சன் என்ன பண்றாங்க, 20 pages 2 hoursல படிக்கிறாங்க. ஓகேவா? அடுத்து என்ன கேக்குறாங்க, how many pages will he read in 8 hours at the same speed. அவங்க படிக்கிற ஸ்பீடுல தான் படிக்கிறாங்க. 2 hoursக்கு 40 pages படிச்சிருக்காங்க. அப்ப 8 hoursக்கு எவ்வளவுன்னு கேக்குறாங்க. क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்க, givenல 2 hoursக்கு எவ்வளோ 20 pages படிச்சிருக்காங்க. நம்மள என்ன கேக்குறாங்க, இதே ஸ்பீட்ல அவர் படிச்சுக்கிட்டே இருந்தாருன்னா 8 ஹவர்ஸ்ல எத்தனை பேஜஸ் படிச்சிருப்பாங்கன்னு கேக்குறாங்க. இப்போ பாருங்க, ரெண்டுமே ஹவரா இருக்கறனால நான் மினிட்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணல. முன்னாடி ஏன் மினிட்ஸ்க்கு மாத்தணும், 1 மினிட்ஸ்ல இருந்து 1 ஹவர்ல இருந்து, அதனால ஹவரை மினிட்ஸ்க்கா சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ பாருங்க, ரெண்டுமே ஹவர்ல இருக்கு, அதனால எனக்கு மினிட்ஸா சேஞ்ச் பண்ண தேவை. பர் ஹவருக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சாலே போதும். சரி, இதுல பாருங்க, அப்போ ஒரு ஹவருக்கு எவ்வளோ இருக்கும், 1 ஹவருக்கு எவ்வளோ பேஜ் படிச்சிருப்பாரு, 2ஆல டிவைட் பண்ணா போதுமா? அப்போ 2ஆல டிவைட் பண்ணா 10 பேஜஸ் படிச்சிருப்பாரு. அப்போ 1 ஹவருக்கு அவர் 10 பேஜஸ் படிச்சிருக்காருன்னா 8 ஹவர்ஸ்க்கு என்ன பண்ணிருப்பாரு, ஜஸ்ட் 8ஆல மல்டிபிள் பண்ணணும் இல்லையா? அப்போ 8 ஹவர்ஸ்க்கு 8ஆல மல்டிபிள் பண்ணி 8 into 10 பேஜஸ். அப்போ என்ன வரும் உங்களுக்கு, 80 பேஜஸ் அவர் படிச்சிருப்பாரு 8 ஹவர்ஸ்ல. ஓகேவா? அப்போ ஆன்சர் என்னது உங்களுக்கு 80 பேஜஸ். புரிஞ்சுச்சா? சரி, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போகலாமா? இங்க பாருங்க, ஸ்ரீமதி வாக்ஸ் 6 கிலோமீட்டர் இன் 1 hour. என்ன சொல்றாங்க, ஸ்ரீமதி நடந்துட்டு இருக்காங்க, ஒரு 1 ஹவர்ல 6 கிலோமீட்டர் அவங்க நடந்து முடிச்சிருக்காங்க. சரியா? அடுத்தது ஃபைண்ட் the distance covered by her in 20 minutes at the same speed. இதே ஸ்பீட்ல அவங்க நடந்துட்டு இருக்கும்போது 20 மினிட்ஸ்ல எவ்வளவு டிஸ்டன்ஸ் அவங்க கவர் பண்ணிருப்பாங்கன்னு கேக்குறாங்க. சரி, முதல்ல क्वेश्चனை தெளிவா எழுதிக்கலாமா? கேக்குறாங்க 60 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர், அதாவது 1 ஹவருக்கு எவ்வளவு கிலோமீட்டர் நடந்திருக்காங்க, 6 கிலோமீட்டர்ஸ் நடந்திருக்காங்க. ஓகேவா? 1 ஹவர்ஸ்க்கு. அதுல கேக்குறாங்க, அப்படியே பண்ணாங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ எவ்வளவு கிலோமீட்டர் நடந்திருப்பாங்க 20 மினிட்ஸ்க்கு. அதாவது 1 ஹவர் முடிச்சிட்டாங்க 6 கிலோமீட்டருக்கு. அப்ப 20 மினிட்ஸ்க்கு அவங்க எவ்வளவு கிலோமீட்டர் நடந்திருப்பாங்க அப்படிங்கறத क्वेश्चन. இப்போ பாருங்க, இங்க மினிட்ஸ் இருக்கு, இங்க ஹவர் இருக்கு. அப்ப என்ன பண்ணிக்கலாம், ஹவரை மினிட்ஸா சேஞ்ச் பண்ணிக்கலாமா? ஃபர்ஸ்ட் திங், ஹவரை மினிட்ஸா சேஞ்ச் பண்றோம். 1 ஹவர் எத்தனை மினிட்ஸ், 60 மினிட்ஸ் இல்லையா? அப்போ 60 மினிட்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது, 6 கிலோமீட்டர். ஓகேவா? அப்ப நம்ம இப்ப என்ன பண்ணோம், per minute, ஒரு மினிட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்ப 60ஆல டிவைட் பண்ணணும் இல்லையா? அப்ப 1 minute equal to 6/60 கிலோமீட்டர். புரிஞ்சுச்சா? ஜஸ்ட் இந்த 60ஆல டிவைட் பண்ணிக்கிட்டோம். இப்போ பாருங்க, இது கேன்சல் பண்ணா 1/10, அதாவது 1 மினிட்டுக்கு 1/10 கிலோமீட்டர் போயிருப்பாங்க. நமக்கு எத்தனை மினிட்ஸ் கண்டுபிடிக்கணும், 20 மினிட்ஸ். அப்ப 20ஆல மல்டிபிள் பண்ணிக்கலாமா? அப்ப 20 மினிட்ஸ் is equal to என்ன போறோம், 20/10 கிலோமீட்டர்ஸ். அப்ப 0 0 கேன்சல் ஆயிட்டு 2 கிலோமீட்டர்ஸ் கிடைக்கும். புரிஞ்சுச்சா என்ன பண்ணிருக்கோம்னு? ஃபர்ஸ்ட் மினிட்ஸ் ஹவர் இருந்ததுன்னா ஹவரை மினிட்ஸா மாத்திக்கிட்டே 1 மினிட்ஸ்க்கு எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சிட்டேன்.
அப்புறம் ஈஸி 20 மினிட்ஸ்னா ரெண்டு பக்கமும் 20 ஆல மல்டிபிள் பண்ணாலே போதும். இங்க 1/10 இருக்கு. அப்போ 1/10 20 ஆல மல்டிபிள் பண்ணா 20/10 0 கேன்சல் ஆயிட்டு 2 கிலோமீட்டர் கிடைச்சிடும். சரியா? அப்ப ஆன்சர் உங்களுக்கு என்னது 2 கிலோமீட்டர்ஸ். அதுதான் உங்களுடைய ஆன்சர். சரியா? இப்போ நெக்ஸ்ட் செட் ஆஃப் ப்ராப்ளம் பார்க்கலாமா? ஓகே, நெக்ஸ்ட் செட் ஆஃப் ப்ராப்ளம் பார்க்கலாமா? இப்போ வந்து ஃபிஃப்த் क्वेश्चन பாருங்க. if a man walks 2 kilometer, நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம், லாஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தோம்ல அதே மாதிரி தான். a man walks 2 kilometer in 15 minutes, then he walks dash kilometer in 45 minutes. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க, டேட்டா எழுதுவோமா? 15 மினிட்ஸ்ல அவர் எவ்வளவு தூரம் நடக்கறாரு? 15 மினிட்ஸ்ல 2 கிலோமீட்டர் நடக்கறாங்க. அதை எழுதியாச்சு. அப்ப என்ன கேக்குறாங்க क्वेश्चन? அப்பனா 45 மினிட்ஸ்ல அவர் எத்தனை கிலோமீட்டர் நடப்பாரு? அதுதான் क्वेश्चन. சரியா? முதல்ல டேட்டா எழுதிக்கணும், அப்புறம் என்ன क्वेश्चन கேக்குறாங்க அப்படிங்கிறது தெளிவா இருந்தாலே போதும். சரி, அப்ப என்ன பண்ணுவோம், ரெண்டுமே மினிட்ஸ்ல தான் இருக்கு, அதனால எதையும் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. இது பர் மினிட்டுக்கு எவ்வளவு கண்டுபிடிச்சலாமா? அப்ப 1 மினிட்டுக்கு எவ்வளவு வரும்? 2 divided by 15. ஓகே, இப்போ என்ன பண்ணுவோம், அடுத்தது 45 மினிட்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்ப இத 45 ஆல மல்டிபிள் பண்ணாலே போதுமா? அப்ப 45 ஆல மல்டிபிள் பண்ணா 45 minutes equal to 45 into 2/15 kilometer. ஓகேவா? சரி, இப்போ இத வந்து அடிக்கலாமா? என்னது 315 வந்து என்னது 45. அப்போ 3 2 6. அப்ப எவ்வளவு வருது? 6 கிலோமீட்டர் வந்து 45 மினிட்ஸ்ல போயிருக்காங்க. அப்ப 45 மினிட்ஸ்ல எவ்வளவு போயிருக்காங்க? 6 கிலோமீட்டர். அவ்வளவுதான். புரிஞ்சுச்சா? சரி, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா? கொடுத்திருக்க டேட்டாவும் நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்ங்கறத மட்டும் கிளியரா இருந்துட்டா போதும், ஆன்சர் ஈஸியா போடலாம். பாருங்க, இதெல்லாம் முன்ன விட இதெல்லாம் ரெண்டு ஸ்டெப்லயும் முடிஞ்சிட்டு பாருங்க. क्वेश्चन அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், வேர்ட் ப்ராப்ளம் அதுதான் மஸ்ட். சரி, அடுத்து பாருங்க 116 என்ன கேக்குறாங்க? 2 பார்பி டால் வந்து அதோட காஸ்ட் கொடுத்திருக்காங்க 180. தென் the cost of 3 ball எவ்வளவுன்னு கேக்குறாங்க. சரியா? அப்ப 2 பால்க்கு எவ்வளவு சொல்லிருக்காங்க? 180. நமக்கு எவ்வளவு கேக்குறாங்க? அப்ப 3 டாலுக்கு. ஓகேவா? பார்பி டால். ஓகே, அப்ப 2 டாலுக்கு வந்து 180 னா 3 டால்ஸ்க்கு எவ்வளவுன்னு கேக்குறாங்க. அப்ப இது என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஒரு பார்பி டால் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்ப சிங்கிள் பார்பி டால் 1 னா 2 ஆல டிவைட் பண்ணிக்கணும் இல்லையா? அப்ப 180/2. சரி, இப்போ என்ன பண்ணனும்? 3 டால் என்னன்னு கேக்குறாங்க. அப்ப 3 ஆல மல்டிபிள் பண்ணனும். அப்ப 3 டால் equal to 3 into 180/2. ஓகேவா? சரி, இப்போ இது 2 ஆல கேன்சல் பண்ணலாமா? என்ன வரும்? 9 0 90. இத மல்டிபிள் பண்ணா 0 9 3s are 27. அப்ப 270 rupees தான் வந்து 3 பார்பி டாலோட இது 270. புரிஞ்சுச்சா? சரி, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா? பாருங்க, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன கொடுத்திருக்காங்க, அது வந்து டிஃபரண்ட் அடுத்த கான்செப்ட் ப்ரொபோர்ஷன். ஓகேவா? முதல்ல ப்ரொபோர்ஷனல்லாம் என்னன்னு பண்ணிக்கோங்க. ப்ரொபோர்ஷன் அப்படிங்கிறது ரெண்டு ரேஷியோவை ஈக்குவல் பண்றோம் இல்லையா? அந்த ஈக்குவலுக்கு பேர் தான் என்னதுன்னா ப்ரொபோர்ஷனல். ஓகேவா? சரி, அதுக்கு வந்து டெஃபினேஷன் ஒன்று கொடுக்குறோம். ப்ரொபோர்ஷனல்லாம் என்னன்னு சொல்லிட்டு, இப்போ A is to B proportional to C is to D. இதுக்கு பேர் தான் ப்ரொபோர்ஷனல். ஓகேவா? இப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இத ரெண்டு எலிமெண்ட்டும் வந்து எக்ஸ்ட்ரீம் எலிமெண்ட்னு சொல்லுவாங்க. எக்ஸ்ட்ரீம். ஓகேவா? இது ரெண்டும் வந்து மிட் எலிமெண்ட் இல்லனா மீன்ஸ் அப்படினு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்ப ப்ரொபோர்ஷனல்னா என்னன்னா எக்ஸ்ட்ரீம் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம். அப்ப AD = ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ் வேல்யூ, அதாவது BC. இதுதான் வந்து டெஃபினிஷன் ஆஃப் ப்ரொபோர்ஷன். ஓகேவா? சரி, இது மட்டும் தெரிஞ்சிட்டா போதும், நம்ம மீதி எல்லாம் பண்ணிடலாம். சரி, இங்க பாருங்க, இந்த क्वेश्चनல என்ன சொல்லிருக்காங்க 117 பார்க்கலாமா? 7:5 proportional to x:25. then x ஓட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. முதல்ல ப்ரொபோர்ஷன்லாம் நமக்கு என்ன தெரியும் பாருங்க. எக்ஸ்ட்ரீம் ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட் பண்ணனுமா? எக்ஸ்ட்ரீம் ப்ராடக்ட்னா என்னது? 7 × 25. this is equal to product of means. அப்ப இத எடுத்து மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? 5x. உங்களுக்கு என்ன கேக்குறாங்க? x ஓட வேல்யூ. அப்ப x மட்டும் வச்சுக்கிட்டு மீதி இந்த பக்கம் கொண்டு வந்துருவோம். அவ்வளவுதான். சரி, அப்ப என்ன வரும்? 7 × 25 divided by 5 = x. அதான் x ஓட வேல்யூ. அப்ப கேன்சல் பண்ணோமா? 5 5s are 25. அப்ப 7 × 5 35. அப்ப x ஓட வேல்யூ என்னது உங்களுக்கு? 35 தான் x ஓட வேல்யூ.
புரிஞ்சுச்சா? இதான் ப்ரொபோர்ஷன் கான்செப்ட். சரி நெக்ஸ்ட் பாருங்க. அடுத்து என்ன சொல்றாங்க? ரேஷியோ ஆஃப் 666 கிராம் அண்ட் 6 கிலோகிராம். ஓகேவா? அப்படி இதோட ரேஷியோ தான். இது ரெண்டுத்துக்கும் ரேஷியோ கேக்குறாங்க. பாருங்க ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? 666 கிராம் கொடுத்திருக்காங்க. அடுத்ததுக்கு என்ன கேக்குறாங்க? 6 கிலோகிராம் கேக்குறாங்க. முதல்ல என்ன பண்ணணும்? நம்ம யூனிட்ஸை ஈக்குவல் பண்ணணும். அப்ப 6 கிலோகிராம்ங்கிறது எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா? 1 கிலோகிராம்ங்கிறது 1000 கிராமா. அப்போ இதை வந்து கிராமா மாத்தணும்னா 1000 மல்டிபிள் பண்ணணும். அப்ப 1000 மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? உங்களுக்கு 6000 வருமா? 6000 கிராம். புரிஞ்சுச்சா? என்ன பண்ணிருக்கோம்னா கிலோகிராமா கிராமா பண்ணணும். ஏன்னா யூனிட்ஸ் ஃபர்ஸ்ட் சேமா இருக்கதானே ரேஷியோக்குள்ளேயே போக முடியும். சரி, அப்ப யூனிட்ஸை சேம் பண்ணிட்டோம். இப்போ பாருங்க அடுத்த क्वेश्चन என்ன கேக்குறாங்க? ரேஷியோ ஆஃப் இதுக்கும் ரேஷியோ கேக்குறாங்க. அப்ப என்ன பண்ணணும்? ரெண்டுத்தையும் இப்போ இது ரெண்டுத்துக்கும் தான் ரேஷியோ கேக்குறாங்க இல்லையா? அப்பனா டிவைட் பண்ணனும் தான அர்த்தம். அப்ப 666 divided by 6000. ஓகே பா, இப்போ 6 ஆல டிவைட் பண்ணிக்கலாமா? 6 ஆல டிவைட் பண்ணா 111. இத 6 ஆல டிவைட் பண்ணா 1000. அப்ப ஆன்சர் என்னது? 111 is to 1000. புரிஞ்சுச்சா? அவ்வளவுதான். இதான் ஆன்சர். எங்க இருக்கு? இந்த ஆப்ஷன் டி. புரிஞ்சுச்சா? என்ன பண்ணிருக்கோம்? யூனிட்ஸ் வேற வேற இருந்தா யூனிட்ஸை ஃபர்ஸ்ட் சேம் பண்ணணும். பண்ணிட்டு அதுக்கப்புறம் டிவைட் பண்ணா போதும் ரேஷியோக்கு. சரி நெக்ஸ்ட் பாருங்க என்ன சொல்லிருக்காங்க? 19ல ரேஷியோ பிட்வீன் 9 month and 1 year. இதே சேம் இதே மாதிரியான ப்ராப்ளம் தான். ஆனா மந்த்லி இயர்லியும் கேட்டிருக்காங்க. பாருங்க என்ன கேட்டிருக்காங்க? ரேஷியோ பிட்வீன் 9 month ஃபர்ஸ்ட் மந்த். அடுத்து என்ன சொல்லிருக்காங்க? எதுக்கு ரேஷியோ கேட்டிருக்காங்க? 1 இயருக்கு. அப்ப இயர்னா நம்ம என்ன பண்ணணும்? ஓகே 9 மந்த்துக்கும் to 1 இயருக்கு கேட்டிருக்காங்க இல்லையா? அப்போ 1 இயரை நம்ம மந்தா கன்வெர்ட் பண்ணணும். இயருக்கு எவ்வளவு? 12 மந்த் இல்லையா? அப்ப இது என்னது? 12 months. அவ்வளவுதான். இப்போ இது ரெண்டுத்துக்கும் தான் ரேஷியோ. மந்த் பாருங்க யூனிட்ஸ் சேமா இருக்கா? அப்ப 9க்கும் 12க்கும் தான் நம்ம என்ன பண்ணணும்? இப்போ ரேஷியோ செக் பண்ணணும். அப்ப 9/12. 9/12 னா என்னது? 3 ஆல கேன்சல் பண்ணலாமா? அப்ப 3 3s are 9, 4 3s are 12. அப்ப 3/4 தான் உங்களுடைய ஆன்சர். இதுதான் உங்க ஆன்சர். புரிஞ்சுச்சா? சரி நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா? 120. சரி 120 பாருங்க. which of the following ratios are in the proportion? ரெண்டு ரேஷியோ செட் கொடுத்துருக்காங்களா? இந்த செட்ல எது ப்ரொபோர்ஷன் கேக்குறாங்க. ப்ரொபோர்ஷனா என்ன அர்த்தம்? இது ரெண்டும் ஈக்குவலா இருக்கணும். அப்படி இருந்தாலும் ப்ரொபோர்ஷன் பார்த்திருக்கோம். சரி அப்ப செக் பண்ணலாமா? அப்ப நம்ம அதுக்கு டெஃபினிஷன் படி யூஸ் பண்ணிக்கலாமா? என்னென்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸ்ட்ரீம் ஓட ப்ராடக்ட். எக்ஸ்ட்ரீம் ஓட ப்ராடக்ட் என்னது? 3 × 11 இல்லையா? அப்ப ஃபர்ஸ்ட் ஏ ஆப்ஷன் போடுறேன். எக்ஸ்ட்ரீம் ஓட ப்ராடக்ட் அப்போ 33 ஈக்குவல் டு என்னது? இது மிட் பாயிண்ட் இருக்கு இல்லையா? அதோட மீன்ஸ் ஓட ப்ராடக்ட். அப்ப இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணா 30. அப்ப அது என்னது? ஈக்குவல் கிடையாது இல்லையா? அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கிடையாது? ப்ரொபோர்ஷன் கிடையாது. அடுத்தது பார்க்கலாமா? அதே மாதிரி பாருங்க இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணலாமா? அப்ப 2 6 மல்டிபிள் பண்ணா உங்களுக்கு என்ன வரும்? டி ஆப்ஷன்ல பாருங்க. எக்ஸ்ட்ரீமுக்கு 12 அப்ப 12. ஓகேவா? அடுத்தது என்னது? மீன்ஸ் ஓட ப்ராடக்ட். இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா 27. பாருங்க இது ரெண்டு ஈக்குவலா இருக்கு இல்ல இல்லையா? அப்ப இதுவும் அந்த ரெண்டு ரேஷியோவும் ப்ரொபோர்ஷன் கிடையாது. அடுத்து சி பாருங்க. ஏன்னா இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணலாமா? மல்டிபிள் பண்ணா 50யா? 50 ஈக்குவல் டு இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணா என்ன வருது? 50. அப்ப என்னது? இதுதான் ப்ரொபோர்ஷன். அப்ப ஆன்சர் என்னது? சி. டி என்னன்னு பாத்துக்கலாமா? டி செக் பண்ணி பாருங்க. இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணா 9 ஈக்குவல் டு இது மீன்ஸ் பண்ணா 1. 9 இதுவும் கிடையாது. அப்ப என்னது? இதுதான் உங்க ஆன்சர். புரிஞ்சுச்சா? ப்ரொபோர்ஷன் என்னன்னு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி இந்த கிளாஸ் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களை மாதிரி டிஎன்பிசி படிக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? சரி கண்டினியூஸா வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். உங்க உழைப்பு நம்பி மட்டும் ஒர்க் அவுட் போட்டுக்கிட்டே இருங்க. கண்டிப்பா வின் பண்ணிடலாம். ஓகேவா? தேங்க்யூ. பாய்.